ராமராமா 23ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாசரः சுக்லபக்ஷ த்விதீய திதி நட்சத்திரம் விஷாகா நட்சத்திரம் ஆயுஷ்மான யோகः பாலவகரணம். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். அதாவது சாயங்காலம் சூரிய அஸ்தமனமான பிறகு சிறிது சமயத்திலேயே சந்திரனானவர் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். கொஞ்ச நேரம்தான் காட்சி கொடுப்பார். அப்பேற்பட்ட இந்த சந்திரனை எல்லாரும் தரிசனம் பண்ணணும். இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் அது. அப்படி சந்திரனை தரிசனம் பண்ணா தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ததிசங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி சந்திர தரிசனம் பண்ணணும். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் த்விதியை திதியின் சிறப்பை பற்றி கூறவும். பொதுவா திதிகள்னு பார்த்தா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு. சதுர்த்தின்னு பார்த்தோம்னா பிள்ளையார் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம். ஷஷ்டின்னு பார்த்தோம்னா ஸ்கந்த சஷ்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த த்விதீயைக்கு ஏதாவது சிறப்பு இருக்கான்னு கேட்டா, இந்த த்விதீய இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த த்விதீயைக்கு ஒரு சனி சிறப்ப சாஸ்திரங்கள் சொல்றது. இதுக்கு யமத்விதீயா அப்படின்னு பேரு. அது என்னது அது யமத்விதீயா? பயமா இருக்கே கேட்டாலே அப்படின்னா, பயப்படுறது இல்லை. இது ரொம்ப ஸ்பெஷல். என்னது அப்படின்னா, ஸ்னேக பகினி ஹஸ்தாது போக்தவ்யம் புஷ்டிவர்தனம் தானானிச்ச பிரதேயாரி பகினிபோ விசேஷதா அப்படின்னு. இன்றைய தினம் இந்த பெண்மணியானவள் தன்னுடைய சகோதரர்களை தன் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு போஜனம் செய்து வைக்க வேண்டும். இந்த சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிக்கு அவ வீட்டுக்கு போய் கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டும், பரிசளிக்க வேண்டும். அப்படி சாஸ்திரம் சொல்றது. நமது தங்கை அல்லது அக்கா கல்யாணம் பண்ணிட்டு அவ ஆத்துல போய் புக்காத்துல இருப்பா. இந்த யமத்விதீய அன்னைக்கு தன்னுடைய சகோதரர்களை சகோதரியானவள் கூப்பிடணும். நீ வா, எங்க ஆத்துக்கு வா, எங்க வீட்டுக்கு வா, எங்க வீட்டுல வந்து சாப்பிடு, விருந்தளிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இவனும் பரிசெல்லாம் எடுத்துட்டு போய் சகோதரிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது யமத்விதீயனுடைய சிறப்பே அதான். இப்படி பண்ணினான். யார் பண்ணினான்னா யமதர்மராஜா பண்ணினார். யமதர்மராஜாவினுடைய சகோதரி யாரு? யமுனா தேவி. யமுனை யமதர்மராஜனை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டாலாம். அவன் யமதர்மராஜா நிறைய பரிசெல்லாம் எடுத்துட்டு போய் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்து சந்தோஷமா சகோதரியும் சகோதரனும் இருந்துட்டு அப்படி சாப்பிட்டா. சகோதரி வீட்டுல அவளுடைய கையால சமைச்ச சாப்பாட்டை இன்னைக்கு சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி பண்ணினா என்ன? யாத்து போஜயத்தே நாரி பிராதரம் யுக்மகே திதௌ அர்ச்சயே சாப்பி தாம்பூலைஹி நசா வைதவ்யமாப்னுயாத். எந்த ஒரு பெண்மணியானவள் இந்த யமத்விதீய அன்னைக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு வீட்டுல கூப்பிட்டு உணவளிச்சு அவளை சந்தோஷப்படுத்துறாளோ அவளுக்கு வைதவ்யம் அப்படிங்கிறதே ஏற்படாது. அதாவது தன்னுடைய கணவன் இறந்து போய் தான் இருக்கக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலையானது அவர்களுக்கு ஏற்படாது. தீர்க்க சௌமங்கல்யம் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராமராவ்.